சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு விருதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. பெரும்பாலும் அநேகமான கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடுகளையும் தாங்கள் எப்படி போட்டி போட போகிறோம் என்ற விடயத்தையும் தீர்மானித்து அறிவித்து வருகின்றன. தற்பொழுது தேர்தலுக்கான வேட்புமனு ஏற்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கில் இயங்குகின்ற தமிழ் கட்சிகளாகட்டும், மலையகத்தை பிரதானத்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகளாகட்டும் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் என அனைத்து கட்சிகளுமே பெரும்பாலும் தங்களுடைய தீர்மானங்களை அறிவித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடைய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை எமது விருதுகள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொலைக்காணொலி ஊடாக இடம்பெற இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து தற்பொழுது தொலைக்காணொலி ஊடாக எம்முடன் இணைந்திருக்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் விக்கி. விழுது நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது தேர்தலுக்கான ஒரு ஆயத்த பணிகள் இடம்பெற்று வருகின்றன. உங்களுடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது? இங்கும் எங்களை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் 5 கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, டெலோ, பிளாட் மற்றும் தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் போன்றோர் இதில் அங்கம் வகிக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் இந்த 5 கட்சிகளையும் சேர்ந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது போட்டியிடும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஏற்கனவே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருந்தோம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக அந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையாக ஆதரித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட இருக்கின்றோம். நீங்கள் சங்க சின்னத்தில் போட்டியிடுவதாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அதற்கான அங்கீகாரமும் தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூட்டணி, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்கனவே குத்துவிளக்கு என்ற ஒரு சின்னம் இருக்கிறது, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இருக்கிறது. ஆனால் இந்த சின்ன மாற்றத்துக்கான காரணம் என்ன? நான் உங்களுக்கு முதலாவது கேள்விக்கு பதில் சொன்னது போல கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் சங்கு சின்னத்தை ஒரு பொது வேட்பாளருக்காக எங்களுக்கு கிடைத்திருந்தது. நாங்கள் அதனை முதன்மைப்படுத்தி நாங்கள் வடகிழக்கில் பிரச்சாரம் செய்திருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் அது எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பொதுவாக மக்களை முழுமையாக அணிதிரட்டி கொண்டு செல்வதற்கு அது ஒரு உகந்ததாக இருக்கும் என்று நாங்கள் யோசித்தோம். எமது பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துகிற பொழுதும் முழுமையான தமிழ் மக்களை அணிதிரட்டி ஒன்று திரட்டி அதனூடாக எமது தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று யோசித்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் குத்துவிளக்கு சின்னம் என்பதை மாற்றி இப்பொழுது நாங்கள் இந்த சங்கு சின்னத்தை எடுத்திருக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் போது, பொது கட்டமைப்பை உருவாக்கும் போது ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. அதாவது அந்த பொது கட்டமைப்பின் ஊடாக கிடைக்கின்ற விடயங்களை, சின்னம் உட்பட எந்த விடயத்தையும் அடுத்த தேர்தலுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தப்படக்கூடாது என்றவாறான ஒரு இணக்கப்பாடு உங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சிவில் சமூக அமைப்புகளுக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது உண்மையா? இந்த சிவில் ஆனால் அதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் கூட இந்த சின்னத்தை நாங்கள் எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் பொது கட்டமைப்பிற்குள் 14 நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் இருந்தார்கள், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. அந்த 17 நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களும் 7 பேர் ஏனைய கட்சிகளை சார்ந்தவர்களாகவும் 7 பேர் சிவில் அமைப்புகளை சார்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே அவர்கள்தான் இந்த சிவில் அமைப்புகளை ரெப்ரசன்ட் பண்ணுபவர்களாக இதுக்கு உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த தரப்பினர் ஒன்று கூடி, தேர்தலுக்கு பிற்பாடு அந்த தரப்பினர் ஒன்று கூடி இந்த சங்கு சின்னத்தை பாவிப்பதற்கு முடியுமா முடியாதா என்ற ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த நிலையில் எல்லோரும் ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம்தான் தேர்தல் ஆணையாளருக்கு நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். அதன் பிரகாரம் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்திருந்த விதம், இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏறத்தாழ வடக்கு கிழக்கில் உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ 2,26,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். முதன்முறையாக ஒரு தமிழ் பொது வேட்பாளர் அவ்வளவு தொகையான வாக்குகளை இப்பொழுது பெற்றிருக்கின்றார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல்வேறுபட்ட தொகுதிகளில் அவர் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கின்றார். ஏனைய மாவட்டங்களிலும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று 2,26,000 வாக்குகள் வந்திருக்கின்றது. ஆனால் உண்மையாகவே அதற்கு எதிரான நிறைய பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தமிழிசை கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் அதற்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். மிக தெளிவாக வெளிப்படையாக சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு சாராரும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற இன்னொரு சாராரும் பிரச்சாரம் செய்தார்கள். இவ்வாறான பிரச்சாரங்கள் மத்தியிலும் அதன் மத்தியில் தான் மக்கள் இவ்வளவு பெருந்தொகையான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையில் அந்த
பொது வேட்பாளருக்கு நாங்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன காரணங்களுக்காக நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தினோமோ மக்கள் மிக பெருமளவில் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 2 வாரம் சில சமயம் பிரச்சாரத்துக்காக கூடுதலாக எங்களுக்கு கிடைத்திருக்குமாக இருந்தால் இந்த வாக்களிப்பு எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இடங்களில் தமிழ் பொது வேட்பாளர் சில இடங்களில் அதிகமான வாக்குகளை அல்லது முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமான இடங்களை குறிப்பாக மாவட்டங்களை தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக இருக்கின்ற மாவட்டங்களை கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த இடங்களில் பெரும்பாலும் பிரதான வேட்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களுக்கு தான் அதிகமான வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றி என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சொன்னது சரியானது. ஆனால் அவர்கள் ஒரு பல 100 கோடிகளை அவர்கள் செலவு செய்யக்கூடிய பக்குவத்தில் இருந்தார்கள். அவ்வாறு செலவும் செய்தார்கள். அது மாத்திரமல்லாமல் தமிழ் தரப்பிலிருந்து ஏற்கனவே அரசாங்கத்துடன் ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம், தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் மக்களுடைய நலன்கள் சார்பாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்பவரும் அதற்கு எதிராக செயற்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுக்கு கிடைத்த வாக்குகள் என்பது என்னை பொறுத்தவரையில் கணிசமான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே பல்வேறுபட்ட அந்த ஒரு நெருக்கடியான அல்லது பல அரச சார்பான அல்லது உங்களுக்கு அது ரணிலோ அல்லது சஜித்தோ அல்லது இப்போ வந்திருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்காவோ போன்ற பல பேர் மிக பெருமளவிலான நிதியை ஒரு பக்கம் செலவழித்தமை போக தமிழரசு கட்சி போன்றவையும் அதற்கு ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருந்த ஒரு தருணத்தில் இவ்வளவு லட்சம் வாக்குகளை எடுத்து நாங்கள் முழு இலங்கையிலும் 5வது இடத்தை பெற்றிருக்கிறோம் என்பது எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு கணிசமான வெற்றி என்று தான் நாங்கள் நம்புகின்றோம். பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக கோருகின்ற அல்லது தமிழ் மக்களுடைய நீண்டகால அபிலாஷைகள் பற்றி எந்த விடயமும் முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை. மாறாக கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாதிப்புகள் போன்ற விடயங்களை மாத்திரமே முன்வைத்து மக்களுடைய அனுதாபத்தை ஈட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சி மட்டும்தான் எடுக்கப்பட்டிருந்தது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இது பற்றி என்ன சொல்வீர்கள்? எங்களுக்கு அது உதவுகிறதோ உதவவில்லையோ என்பது அது 2ஆம் பட்சமான விடயம். நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் எங்களது உரிமைகளை முன்னெடுத்து செல்வதற்கு அது தேவைப்பட்டது. அது இதில் யாரும் தோற்று போனவர்களோ அல்லது வேறு யாருக்குமோ இதற்குள்ளால் ஏதும் பரீட்சயங்கள் அதில் ஏதாவது பலன்கள் கிட்டும் என்று அதை ஒரு கணத்திலும் கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் இந்த தேர்தலுக்கு 1 வருஷம் முன்பாகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது. இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் பல கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. அதற்கு பிற்பாடு நாங்கள் சிவில் சமூகத்துடன் பேசினோம். பிறகு சிவில் சமூகம் தனக்குள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை தனக்குள் நடத்தியது. அவர்களும் அதனுடைய தேவையை உணர்ந்து கொண்டதன் பிரகாரம்தான் இரு தரப்பும் சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை நிறுவினார்கள். ஆகவே அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இது எல்லோருடைய ஒரு பொது உடன்பாட்டுடன் எட்டப்பட்ட ஒரு விஷயமே தவிர தனிப்பட்ட ஒரு சில நபர்கள் தங்களது சொந்த நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அவ்வாறு சொல்வது என்பது ஒரு தவறான பிழையான அல்லது இட்டுக்கட்டப்படுகின்ற ஒரு செய்தியாகத்தான் அது இருக்க முடியும். அதனால் இப்பொழுது எங்களுக்கு எதன் லாபம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் அந்த தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு தேவையை கருதி ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் களமிறக்கியிருந்தோம். அது முடிந்து விட்டது. இப்பொழுது ஒரு புதிய ஜனாதிபதி அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றார். அந்த புதிய ஜனாதிபதி தான் வந்ததும் பாராளுமன்றத்தை கலைத்து தனக்கான ஒரு பாராளுமன்றம் உருவாக வேண்டும் என்று யோசிக்கின்றார். ஆகவே இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அனுரகுமார் திசாநாயக்கா ஏறத்தாழ 42% வாக்குகளை பெற்றிருந்தார். அதே போல் சஜித் பிரேமதாசா அதிலும் கூட குறைவான வாக்குகளை பெற்றிருந்தார். இவர்கள் எல்லோரும் இப்பொழுது ஒரு நாடாளுமன்ற தேர்தலை முகம் கொடுக்க இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் அறுதி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளப்பட்டால் தான் அவர் ஒரு சுமூகமான அமைதியான ஒரு ஸ்திரமான ஒரு அரசை அவரால் முன்னெடுக்க முடியும் என்ற ஒரு நிலவரம் இருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை தமிழ் மக்களினுடைய உரிமைகளை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு அணியினர் பாராளுமன்றத்துக்கு தேவை. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஒரு ஒருமித்த கருத்துடன் ஒருமித்த கொள்கையுடன் இப்பொழுது இந்த களத்தில் நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மையே தவிர முன்னன் வந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலைப்படுத்தப்பட்டவர் என்பது நான் நினைக்கிறேன் அந்த விடயம் என்பது அந்த தேர்தலுடன் முடிவடைந்திருக்கிறது.
நாங்கள் ஒரு கொள்கைக்காக அவரை நிறுத்தியிருந்தோம். அந்த கொள்கை என்பது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று தான் நான் கூற விரும்புகின்றேன். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்ட அரியநேத்திரனுடைய அடுத்த நிலை என்ன? அதாவது நான் இதை கேட்பதற்கான காரணம், அவர் ஒரு இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்து உங்களுடன் இணைந்து பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த பொது தேர்தலில் அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? அவர் தான் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் முடிவு செய்ய முடியும். ஆனாலும் நீங்கள் சொல்வது போன்று தமிழரசு கட்சியினுடைய ஒரு பகுதியினர் அவருக்கு எதிராக இன்னும் அல்லது இதற்கு ஆதரவு தெரிவித்த ஒரு சிலருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறுகிறார்கள். அது எப்பொழுது நடைபெறும், எப்பொழுது அது முடிவுக்கு வரும் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியும், அதற்கு முன்பாகவே தமிழரசு கட்சிக்குள் ஒரு உள் முரண்பாடுகள் நிறையவே ஏற்பட்டிருந்தது. அந்த உள் முரண்பாடுகளின் காரணமாக அதனை தீர்ப்பதற்காக அவர் நீதிமன்றம் வரை சென்றிருந்தார்கள். அவர்கள் நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுதே ஜனாதிபதி தேர்தல் வந்தது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் தாங்கள் விரும்பியவாறான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து நாடாளுமன்ற தேர்தல் முகம் கொடுக்கின்றோம். இன்னும் அவர்களது முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆகவே அந்த வகையில் அவர்கள் அரியநேத்திரம் தொடர்பாக என்ன விதமான முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் என்பது ஒரு விடயம். அதுக்கு நேர காலங்கள் அவர்களுக்கு இருக்கிறதா என்பது ஒரு விடயம். ரெண்டாவதாக அரியநேத்திரம் இவர்கள் என்னென்று சொல்வது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்பதற்காக அவர் பயப்பட்டு கொண்டிருக்கவில்லை. தனது ஒரு அரசியல் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என அவர் எதிர்பார்த்தார் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அவர் இதில் போட்டியிடுவதற்கு முன்பாகவே அவருக்கு தெரிந்திருந்தது தனக்கு எதிராக இவ்வாறான கருத்துக்கள் தனது கட்சிக்குள் வரக்கூடும் என்பது எல்லாவற்றையும் அவர் தெரிந்திருந்தார், புரிந்திருந்தார். ஆகவே அவர் அவற்றை கண்டு கலங்கியவராக இருக்கவில்லை. இப்படியான ஒரு தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒரு வேட்பாளராக களமிறங்குவதற்கு கிழக்கிலிருந்து ஒருவர் வருவது நல்லது என்ற அடிப்படையில் அவர் தனது சம்மதத்தை தெரிவித்தார். அந்த சம்மதத்தின் அடிப்படையில் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். தெரிவு செய்த நாளிலிருந்து அதற்காக கடினமாக உழைத்தார். ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் அது ஒரு சரியான செயற்பாட்டை அவர் செய்து முடித்திருக்கின்றார். இதில் தமிழரசு கட்சி அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சுமத்துவது என்பதை விடுத்து தாங்கள் கொள்கை ரீதியாக எடுத்த முடிவுகள் சரியா என்பதை அவர்கள் மீள் பரிசீலனைக்கு உள்ளாக்க வேண்டும். அவர்கள் இது ஒரு பிழையான நடவடிக்கை, இது ஒரு மூடத்தனமான நடவடிக்கை, இது ஒரு கோமாளித்தனமான நடவடிக்கை என ஒரு சிலர் அதுக்கு கருத்து கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்களது முகத்தில் அடிக்கிற மாதிரி அதற்கான பதில் தேர்தலில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அவர்கள் தங்களை விட்டு விலத்தி போனோர் மீண்டும் தங்களுடன் வந்து சேரலாம் என்று சொல்லியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியினர் இவ்வாறான ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகள் அது உள்கட்சி விவகாரமாக இருந்தாலும் கூட பொது வேட்பாளர் என்பவர் அதனை ஒரு பொருட்டாக மதித்து அவர் நடந்து கொள்ளவில்லை என்பதும் அவர் ஒரு உறுதியாக தனது நிலைப்பாட்டில் இருந்தார் என்பதையும் நாங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உத்தியோகபூர்வமாக தீர்மானித்து இருந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாஸை ஆதரிப்பதற்கு. இருந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு பிரிவினர் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள், பிரச்சார நடவடிக்கையில் கூட ஈடுபட்டிருந்தார்கள். இப்பொழுது பொது தேர்தல் இடம்பெறுகின்ற இந்த சூழ்நிலையில் இப்போதும் கூட தமிழரசு கட்சியினுடைய அந்த பிரிவினர், உங்களுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருந்த அந்த பிரிவினர் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறார்களா? அவர்கள் உங்களுக்கு ஆதரவு, உங்களுடைய கூட்டணியோடு சேர்ந்து பயணிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் அல்லது இந்த மாதிரியான திட்டங்கள் இதனை முன்னெடுத்திருக்கின்றார்களா? இதுவரை அவ்வாறான எந்த விடயங்களும் இல்லை. ஆனால் அவ்வாறானவர்கள் யாராவது நம்முடன் இணைந்து, நாங்கள் ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இன்று தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ், ஒரு ஐக்கிய முன்னணியாக இருப்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மாத்திரம்தான். அவர்கள்தான் 5 கட்சிகள் கொண்ட ஒரு முன்னணியாக பல கட்சிகளை முனைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் தமிழரசு கட்சி விரும்பினால், ஒரு ஐக்கிய முன்னணியின் அவசியத்தை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களும் நம்முடன் இணைந்து பயணிக்கலாம் என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக கூறியிருந்தோம். அவர்கள் நேற்றைய தினம் தமது கட்சி கூட்டம் நடக்க இருப்பதாகவும் அதில் கிடைக்கக்கூடிய பதில் எங்களுக்கு சொல்வதாகவும் கூறியிருந்தார்கள். ராத்திரி அவர்களது ஜூம் மீட்டிங் நடந்ததாக நான் இன்று காலை அறிந்தேன். ஆனால் இதுவரை எங்களுக்கு அது தொடர்பான எந்த பதில்களும் சொல்லப்படவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழரசு கட்சியினர் அவர்கள் நிச்சயமாக தமது சின்னமான வீட்டு சின்னத்தில் போட்டியிடக்கூடும். இல்லை, அவர்கள் பெரும்பான்மையாக முடிவெடுத்து எங்களுடன் இணைந்து போகலாம் என்று சொன்னால் சங்கு சின்னத்திலும் போட்டியிட முடியும்.
அவர்களிடமிருந்து இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் தொடர்பாக அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அது அவர்கள் சம்பந்தமானது. அது தொடர்பாக அவர்கள் எங்களுடன் பேசுவார்களாக இருந்தால் அதனை நாங்கள் நிச்சயமாக சரியான முறையில் அதனை நாங்கள் ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீள உருவாக்குவதற்கான தமிழரசு கட்சியினுடைய அழைப்பை நீங்கள் நிராகரித்தீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு பெயரளவிலான அமைப்பு. அது பதிவு செய்யப்படவும் இல்லை. அது பதிவு செய்வதற்கான உத்தேசமும் அவர்களுக்கு இல்லை. நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு ஆரம்பகால அல்லது அதனை உருவாக்கியவர்களில் நானும் ஒருவன். நாங்கள் இணைந்து 15 வருஷங்களுக்கு மேலாக அதில் செயல்பட்டிருக்கின்றோம். அதனை ஒரு உத்தியோகபூர்வமான பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக கொண்டு வருவதற்காக நான் கடினமான முறையில் அதற்குள் போராடி இருக்கிறேன். அது ஒரு ஒளிவு மறைவான விஷயம் அல்ல. ஆனால் அப்பொழுது இருந்த திரு சம்பந்தன் உட்பட, திரு சேனாதி ராஜா உட்பட தமிழரசு கட்சியில் இருந்த பல முக்கியஸ்தர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு ஏற்றுக்கொள்வதென்பது ஏனையோர் அந்த கட்சிக்குள் ஒரு உச்ச நிலைக்கு வரவோ அல்லது பொறுப்புகள் எடுக்கவோ அந்த நிலை வந்துவிடும். அதனை கொடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பமாக இருக்கவில்லை. மாறாக தாமே எல்லாத்தையும் கையாள வேண்டும், தாமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், ஏனையோரது வாக்குகளை பெற்றுக்கொண்டு அதில் அவர்களே குளிர்காய வேண்டும் என்ற ஒரு நிலவரத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்றும் அதே நிலவரம் தொடர்கிறது. இன்றும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அனைவரும் வெளியேறிவிட்டார்கள். இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெறும் பெயர். அந்த பெயரை யார் வேண்டுமானாலும் பாவித்து கொள்ளலாம். இப்பொழுது தமிழரசு கட்சி தனித்து நிற்கின்றது. தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு பொது ஐக்கியப்பட்ட நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இல்லை என்பதும், அவ்வாறு ஒரு கூட்டமைப்பு தேவை என்றால் ஏற்கனவே ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதும், அந்த கூட்டமைப்பை இணைந்து இன்னும் பெரிதாக்குவதன் மூலம், விரிவுபடுத்துவதன் மூலம் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர முடியும் என்பதும், அப்படியான ஒரு கூட்டணிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை வைக்க வேண்டுமாக இருந்தால் அது எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது என்ற அடிப்படையில், ஆகவே நான் நம்புகின்றோம் அந்த அடிப்படையில் தான் இந்த விடயங்களை பார்க்க முடியுமே தவிர, இப்பொழுது ஒரு கட்சி நின்று கொண்டு ஏற்கனவே ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கி இருக்கிறவர்கள் சிலரை மாத்திரம் அழைத்து நீங்கள் எங்களுடன் இந்த தேர்தலில் இணையுங்கள் என்பது அது ஒரு ஐக்கிய முன்னணிக்கான முறை அல்ல. அவ்வாறான ஒரு அழைப்பும் சரியான அழைப்பாக இருக்க முடியாது. ஒரு ஐக்கிய முன்னணியினுடைய பாரம்பரியத்தை உணர்ந்தவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். தமிழ் மக்களினுடைய அரசியல் கோரிக்கைகளை முன்னெடுத்து அவர்களது நலன்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் கட்சி நலன்களை மறந்து இதில் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இதுவரை அவர்கள் நடக்கவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயம். என்றும் அவ்வாறு தான் அவர்கள் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய அரசியல் விடயங்களில் மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை வகித்திருக்கிறது. உள்நாட்டிலும் சரி, சர்வதேச மட்டத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு இடத்தை கொண்டிருந்திருக்கிறது. அந்த இடத்தை உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈடு செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? நிச்சயமாக அது ஈடு செய்ய முடியும். வரக்கூடிய தேர்தலில் மக்கள் எவ்வாறு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதிலும் அது ஒரு அளவுக்கு தங்கி இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் இது ஒரு ஜனநாயக வழிமுறைக்குள்ளால் மக்களினுடைய தலைமைத்துவத்தை எடுப்பது என்பது ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே இங்கு 2-3 தரப்புகள் முக்கியமாக இந்த போட்டி களத்தில் நிற்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் மக்கள் யாரை ஆதரித்து வாக்களிக்கப் போகிறார்கள், யார் பெரும்பான்மையாக தெரிவு செய்யப்பட போகிறார்கள் என்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. தேர்தலுக்கு பிற்பாடும் சரி, இந்த தமிழ் மக்களது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று கருதக்கூடியோர் நிச்சயமாக ஒரு 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 குடையின் கீழ் அவர்கள் பாராளுமன்றத்தை ஒரு சரியான முறையில் பாவிக்க முடியும். அவ்வாறான சில சிந்தனைகள் அவர்களுக்கு இறுக்கமாக இருந்தால் நிச்சயமாக அவற்றை நாங்கள் எவ்வாறு ஒரு கூட்டாக தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு கூட்டாக பாராளுமன்றத்தை பாவிக்கலாம், வெளிநாடுகளை பாவிக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு எங்களால் வர முடியும். இதில் இருந்த பல பேர் முன்னரும் ஒன்றாக இணைந்திருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சிலருக்கு தமிழ் தேசியம் என்பதற்கு அப்பால் சென்று நாங்கள் வரக்கூடிய அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை மேற்கொள்ள வேண்டும், அமைச்சர்களாக வேண்டும், அதனூடாக அபிவிருத்திகளை மேற்கொள்ளலாம் என்ற எண்ணக்கருக்களும் பலருக்கு இருக்கிறது. ஆகவே அவ்வாறானவர்கள்
அரசாங்கத்துடன் ஒட்டி உறவாட வேண்டும் என்று சொன்ன சிந்தனையும் நிச்சயமாக இருக்கிறது. அதனை நாங்கள் பல பேரிடம் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே அவர்களை புறந்தள்ளி தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு கூட்டாக எப்படி செயற்பட முடியும் என்பதை சிந்திப்பதற்கு தயாரான நபர்களுடன் அல்லது கட்சிகளுடன் இணைந்து போவதற்கு நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ளும். நீங்கள் கூறிய அதே விடயம் சார்ந்த ஒரு கேள்விதான். கடந்த காலங்களில் கடந்த நாடாளுமன்றத்தில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இறுதியாக இருந்த கூட்டணி கட்சிகள் டெலோ பிளட் போன்ற கட்சிகள் கூட பிரிந்து சென்றிருந்தாலும் கூட நாடாளுமன்றத்துக்குள் அந்த கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே செயற்பட்டிருந்தன. தமிழ் மக்களுடைய அரசியல் நலன் கருதி ஒரே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற விடயத்தை பேணுவதற்கு பாராளுமன்றத்துக்குள்ளே பேணுவதற்கு ஒரு புரிந்துணர்வு அல்லது ஒரு இணக்கப்பாடு காணப்பட்டிருந்தது. அந்த இணக்கப்பாடு இந்த தேர்தலுக்கு பிறகும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் நாங்கள் பேசுவோம். என்ன விதமான சிந்தனைகள் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி அவர்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பதில் எங்கள் மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக மிக நீண்ட காலம் நாங்கள் போராடி இருக்கிறோம். போராட்டம் ஆயுத வழியிலும் அகிம்சை வழியில் நடைபெற்றிருக்கின்றது. பல லட்சம் மக்களை, பல ஆயிரக்கணக்கான போராளிகளை, பல்லாயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்கள், எங்களது பலத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். பல லட்சம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ஒரு முடிவுரை கட்டப்பட வேண்டும். தமிழ் மக்கள் கௌரவமாக நிம்மதியாக தங்களை தாங்களே பாதுகாத்து தமது சொந்த விடயங்களை தாங்களே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விடயம். அந்த விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு இவர்கள் ஒத்துழைப்பார்களாக இருந்தால், நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட முடியுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை வரவேற்போம். சர்வதேச ரீதியாக ராஜதந்திரிகள், சர்வதேச நாடுகள் இலங்கை தமிழர்கள் சம்பந்தமாக கதைக்கும் போது அல்லது இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது பெரும்பாலும் அநேகமான தொடர்பினை இலங்கை தமிழரசு கட்சியினுடன் தான் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையை இந்த தேர்தலுக்கு பின்னர் மாற்றி அமைக்க முடியும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கருதுகிறதா? நிச்சயமாக அதனை மாற்றியமைக்க முடியும். தமிழரசு கட்சியினுடைய அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாகத்தான் அந்த தொடர்புகள் முதல் ஏற்படுத்தப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராக திரு சுமந்திரன் செயற்பட்டு வந்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். ஆகவே அவர் அந்த முக்கிய பொறுப்புகளை செய்ததன் காரணமாக அவருடன் அந்த தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆகவே எதிர்காலத்தில் யார் யார் என்ன பொறுப்புகளை எடுக்கப் போகிறார்கள், எவ்வாறு இந்த கூட்டுக்கள் பாராளுமன்றத்திலோ வெளியிலோ இருக்கப் போகிறது என்பதை பொறுத்து நிச்சயமாக அந்த விடயங்கள் மாறுபடலாம். ஆகவே அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக நான் கருதவில்லை. அந்த விடயங்களை கையாள்வது ஒன்றும் பெரிய தலைபோகிற காரியமாகவும் நாங்கள் கருதவில்லை. நிச்சயமாக இந்த அரசியலில் உதாரணத்துக்கு என்னையோ அல்லது என்னை போன்ற வேறு பலரும் கூட இருக்கிறார்கள். நாங்கள் ஏறத்தாழ 45-50 வருஷங்கள் இந்த அரசியலில் ஆயுத போராட்டத்திலும் சரி, பாராளுமன்ற அரசியலும் சரி, இப்படி பல்வேறுபட்ட விடயங்களில் நாங்கள் பங்களித்து கொண்டிருக்கிறோம். பல நூறு தூதுவர்களை சந்தித்திருக்கிறோம். பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சென்று அங்குள்ள அரசியல் வெளிநாட்டு பொறுப்பாளர்களையோ அல்லது அமைச்சர்களையோ அல்லது பல மட்டங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆகவே அவை ஒன்றும் எங்களுக்கு பழக்கமற்ற விஷயமல்ல. நாங்கள் அதில் போதுமான அளவு அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் நாங்கள் அந்த விடயங்களை செய்வதொன்றும் ஒரு கடினமான செயற்பாடாக இருக்க மாட்டாது. அது மாத்திரமல்லாமல் இதற்கான தேவைகள் ஏற்படுகிற பட்சத்தில் புலம்பெயர் மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட மொழிகளில் ஊடாடக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகளாக இருக்கக்கூடிய ஆங்கிலமோ, ஃப்ரெஞ்சோ, டச்சோ, இட்டாலியனோ அல்லது ஸ்பானிஷோ போன்ற பல மொழிகளிலும் உறவாடக்கூடிய நிலையில் எமது சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், புலம்பெயர் மக்கள் இருக்கிறார்கள். அதே போல் இங்கேயும் இந்த விடயங்களில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் பல பேர் கட்சிகளுக்கு வெளியிலும் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு தேவைகளை பொறுத்து இவர்களை இணைத்து எங்களால் முன்னேறி செல்ல முடியும். ஆகவே இது ஒன்றும் ஒரு நபரோ அல்லது ஒரு கட்சியோ சம்பந்தப்பட்ட ஒரு பூதாகாரமான ஒரு விடயமாக நான் கருதவில்லை. பெரும்பாலும் வடகிழக்கு மக்கள், ஈழத்தமிழர்கள் சம்பந்தமான ஈழ மக்கள் சார்ந்த அரசியல்வாதிகள் முன்வைக்கின்ற கொள்கைகள், அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பழமையடைந்து விட்டன. தற்பொழுது அங்கு இருக்கின்ற மக்கள், முக்கியமாக ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தேவைகள் அல்லது அவர்களுடைய சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விடயங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் போன்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இந்த மாற்றம் என்பது உண்மைதானா? உங்களுடைய கொள்கைகள் பழமையடைந்து விட்டன என்ற குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா?
கொள்கைகள் எதுவும் பழமையடையவில்லை. கொள்கை என்பது தமிழ் மக்கள் இந்த மண்ணில் சமத்துவமாக சகல உரித்தும் உரிமைகளும் பெற்றவர்களாக தங்களது பிரதேசங்களில் தம்மை தாமே ஆளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களது இருப்பு என்பது பறிபோகக்கூடாது. அவர்களது மொழி கலாச்சாரம் பண்பாடுகள் என்பது அழிந்து போகக்கூடாது. அவை பாதுகாக்கப்பட வேண்டும். இவை ஒரு முக்கியமான விடயங்களாக இன்றும் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது. இன்றும் இலங்கை அரசாங்கம் இதற்கு எதிராக செயற்பட்டு வருகிறது. முல்லைத்தீவில், வவுனியாவில், திருகோணமலையில், மட்டக்களப்பில் இந்த பிரச்சனைகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றன. எமது காணிகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. ஆடு மாடுகள் மேயக்கூடிய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. எமது தொன்மையான இடங்கள் அழித்தொழிக்கப்பட்டு அங்கு புத்த கோயில்கள் வருகின்றன. இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் இன்னும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். காணாமலாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை என பல நூறு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த சூழ்நிலையில் எங்களது கொள்கைகள் ஒன்றும் பழைய கொள்கைகள் என்று ஒதுக்கி விடுவதற்கு அங்கு ஒன்றுமில்லை. பொருளாதார ரீதியாக நாங்கள் மிக மோசமாக அழிக்கப்பட்ட ஒரு இனமாக இன்னும் இருக்கின்றோம். யுத்தத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். அந்த யுத்தத்தில் தமது கணவன்மாரை தமது சகோதரர்களை இழந்த பெண்கள் என்று நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அவர்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கொண்டிருப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே வரக்கூடிய இந்த அரசாங்கமும் அவர்களுக்கான பிரத்யேகமான ஒரு கொள்கைகளை வகுத்து அவர்களது எதிர்காலம் அவர்களது வேலைவாய்ப்பு போன்றவற்றை செய்தார்கள் என்றால் இதுவரையில் நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே இந்த பொருளாதார விஷயங்கள் என்பது கூட அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பொருளாதார ஒத்துழைப்புகள் உதவியர்கள் என்பது இதில் பெருமளவில் உள்ளடக்கப்படவில்லை என்பதை நாங்கள் தெளிவுபட கூற வேண்டும். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கான ஒரு அதிகாரங்கள் உரிமைகள் கிடைக்கின்ற நிலையில் அவர்கள் தமது மக்களை அந்த மக்களது எதிர்காலத்தை திட்டமிடவும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை அவர்கள் தமது சொந்த காலில் நிற்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குமான அதிகாரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த நிலை இன்னும் தொடர்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட நிச்சயமாக அவ்வாறான ஒரு நிலைக்கு மிக பெரும் அளவில் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை என்பதும் ஒரு சிலர் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அது ஒரு இடதுசாரி கொள்கைகளை கொண்டது, அவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும். இதே போல் முதல் ரணில் விக்ரமசிங்கே வந்த பொழுது அவர்தான் நாட்டை காப்பாற்றுவார் என்று அவருக்கு பின்னால் வந்த வெளிநாட்டு தமிழர்களும் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்களில் ஒரு சிறு பகுதியினர் எப்பொழுதும் தாம் விரும்பியவாறு செயற்பட்டிருக்கிறார்கள். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுடன் கலந்து போக வேண்டும் என்பதிலும் இருக்கிறார்கள். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம், இதுவரை காலமும் அதிகாரத்துக்கு வராத ஒரு அரசாங்கம், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி கொள்கைகளை கொண்ட அரசாங்கம். அந்த கொள்கைகள் வரும் கொள்கைகளாக இருக்கப் போகிறதா, அது நடைமுறைக்கு வருமா என்பதை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அது நிச்சயமாக தெரிய வரும். தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய காலத்திலாவது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மார்க்சிய லெனினிசம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் எல்லோருமே சமத்துவமாக வாழ வேண்டும், யாரையும் யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, யாரையும் யாரும் சுரண்டக்கூடாது என்ற விடயங்களை நிச்சயமாக இடதுசாரி தத்துவம் அல்லது மார்க்சிய லெனினிய சிந்தனை என்பது தெளிவாக கூறுகிறது. ஆகவே இந்த மண்ணில் தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக ஒரு பூர்வீக குடிமக்கள் என்ற நிலையில் அவர்கள் இந்த மண்ணில் தங்களது பிரதேசங்களில் தமது பிரச்சனைகளை கையாள்வதற்கான முழு தகுதியும் சுதந்திரமும் உரித்தும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்ட ஜேவிபி என்பதோ அல்லது என்பிபி என்பதோ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு செய்வதனூடாக நிச்சயமாக நாங்கள் பல்வேறு விஷயங்களை கடந்து செல்ல முடியும் என்று நான் நம்புகின்றேன். தற்போது நீங்கள் குறிப்பிட்டது போல தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றிருக்கிறது, இடதுசாரி கொள்கைகளை அதிகமாக கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலின் போது இந்த அரசாங்கத்தினால் தேசிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த நாட்டை முன்னேற்றி செல்லும் நடவடிக்கையின் போது இன ரீதியான சலுகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்பொழுது புதிய அரசியல் யாப்பு உருவாக்கம் சம்பந்தமாகவும் அதன் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு சம்பந்தமான விடயங்களை முன்வைக்க இருப்பதாகவும் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் இந்த பொது தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றியின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக அரசாங்கத்தை எந்த மாதிரியான அணுகுமுறையை பின்பற்றப் போகின்றீர்கள்? அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவீர்களா? அது உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது?
முதலாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வைத்த அனைத்து விடயங்களையும் இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்களும் விரும்புகின்றோம், எதிர்பார்க்கின்றோம். முக்கியமாக பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் கால அவகாசம் எடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நிச்சயமாகவே அதனை முற்றுமுழுதாக ஒரு நொடியில் அதனை தீர்க்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனை போலவே வடக்கு கிழக்கினுடைய இருப்பை பாதிக்கக்கூடிய அந்த குடியேற்றங்கள் போன்றவற்றை நிறுத்த வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் விரும்புகின்றோம். அதே போல் இராணுவத்தினர் முப்படையினர் பிடித்து வைத்திருக்கக்கூடிய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் இருக்கிறது. தமிழ் மக்களுடைய மொழி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் சொன்ன இந்த விஷயங்களுக்கு அப்பால் இன்னும் ஒன்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 13வது திருத்தத்தையும் நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அது அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு. ஆகவே அதனையும் அவர்கள் நிறைவேற்றி என்னென்று சொல்வது மாகாண சபை தேர்தல்களை வைப்பதனூடாக நிச்சயமாக குறைந்தபட்ச அதிகாரங்கள் உண்டாவது இது நடைமுறைக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே சமயம் அவர்கள் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதாக இருந்தால் அது தொடர்பாகவும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த புதிய அரசியல் யாப்பு என்பது எவ்வளவு காலத்திற்குள் வரும்? இந்த புதிய அரசியல் யாப்பு கொண்டு வருவதற்கு 3/2 பெரும்பான்மை தேவை. அந்த 3/2 பெரும்பான்மை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களா, அல்லது வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்களா, அல்லது வெளியில் இருப்போர் அந்த புதிய அரசியல் சாசனத்தை எதிர்ப்பார்களா என்ற பல கேள்விகள் எதிர்காலத்தில் நிச்சயமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு பக்கம் அந்த புதிய அரசியல் சாசனத்துக்கான முயற்சிகள் நடைபெற்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியவாறு புதிய அரசியல் சாசனம் அமையமாக இருந்தால் நிச்சயமாக அதனை நாங்கள் வரவேற்க வேண்டும், அதற்கான ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும். அதே நிலையில் அந்த புதிய அரசியல் சாசனம் எப்பொழுது வரும் என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையில் சட்டத்தில் உள்ளவற்றை, அரசியல் சாசனத்தில் உள்ளவற்றை நிறைவேற்றுவதனூடாக மாகாண சபை தேர்தல்களை நடத்த முடியும். இருக்கக்கூடிய அற்ப சொற்ப அதிகாரங்களையாவது தமிழ் மக்களும் சரி ஏனைய மக்களும் சரி புரிந்து கொண்டு அவர்கள் தமது பிரதேசத்தை இவர்கள் கூறுகிற பொருளாதார அபிவிருத்திகளை செய்வதற்காவது அது ஒரு வழியை திறந்து விட வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இவர்கள் கூறுகிற இந்த புதிய அரசியல் யாப்பு என்பது நிச்சயமாக அது இப்பொழுது கேள்விக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. வருமா, வராதா, எவ்வளவு காலம் எடுக்கும், ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதா என்ற பல கேள்விகள் அதற்குள் தொக்கி நிற்கின்றது. ஆகவே அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் முதலில் உள்ளவற்றை நிறைவேற்றி கொண்டு 2ஆம் பட்சமாக ஒரு புதிய யாப்புக்கு போவோமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய காத்திரமான உரித்துக்களை உள்ளடக்கியவாறு அது இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதனை வரவேற்று அதனுடன் இணைந்து செயற்படுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி இருக்கிறது. சுருக்கமாக சில கேள்விகளை கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல், அதற்கு முந்தைய தேர்தல்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலையும் சரி வடக்கு கிழக்கு மக்களுடைய வாக்களிப்பு விகிதம் அல்லது வாக்களிக்கின்ற முறைமையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலான அல்லது வடகிழக்கு சார்ந்த கட்சிகளுக்கு அப்பால் முழு இலங்கைக்கும் சார்ந்த தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற அல்லது அதன் உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற நிலைமை அதிகமாக இருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்தலில் கூட யாழ்ப்பாணத்திலும் சரி மட்டக்களப்பிலும் சரி அதிக வாக்குகளை பெற்றவர்கள் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் தற்பொழுது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சிகளுடைய பொதுவான கட்சிகளுடைய அலை அதிகமாக இருக்கிறது. தற்பொழுது ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். பொதுவாகவே தேசிய மக்கள் சக்திக்கான அலை அதிகரித்திருக்கிறது என்ற கருத்து சொல்லப்படுகிறது. இப்படியான சூழ்நிலையில் இந்த முறை இன்னும் ஒரு விடயம், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற ஆசனம் ஒன்று குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு போதிய ஆசனங்கள் அல்லது முன்பு பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் அளவுக்கு அல்லது அதை விட அதிகமாக ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் கூறியது போன்று ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையான விடயம். அதே சமயம் நீங்கள் கூறியவாறு முன்னர் அந்த ஆசனங்கள் சிலது ஆளுந்தரப்புக்கு போயிருக்கிறது என்பதும் இன்னொரு விடயம். ஆகவே அந்த விடயங்கள் தொடர்ந்து நடைபெறாதா என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறிய மாதிரி வடகிழக்கு என்பது மிக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். ஆகவே அங்கு வேலை வாய்ப்பு பிரச்சனைகள், தமது சொந்த காணி நில பிரச்சனைகள்,
தமது இருப்பு சம்பந்தமான பல பிரச்சனைகளை அவர்கள் அன்றும் எதிர்நோக்கினார்கள், இன்றும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஆளுந்தரப்புடன் நிற்பதன் ஊடாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்று எல்லாம் யோசித்தார்கள். அவர் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நான் வந்தால் 1,00,000 பேருக்கு வேலை கொடுப்பேன் என்ற பாணியில் கூட யாழ்ப்பாணத்தில் போன முறை வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவையெல்லாம் இப்பொழுதும் நடைமுறை சாத்தியமா என்ற வேலை என்ற நிலைமைகள் இருக்கிறது. இதே போல் கிழக்கு மாநிலத்தில் கூட நான் சிறைச்சாலையிலிருந்து வெற்றி பெற்றேன் என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைகள் தொடருமா, அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்குமா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் பாரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. அந்த புதிய அரசாங்கம் நான் ஏற்கனவே கூறியது போன்று அவர்கள் ஒரு நேர்மையானவர்கள், அது மாத்திரமல்லாமல் ஊழலுக்கு எதிரானவர்கள், பல்வேறுபட்ட ஒரு நேர்மையாக நீதியாக பேசக்கூடியவர்கள், செய்யக்கூடியவர்கள், அவர்களது நடவடிக்கைகள் மிக சரியாக இருக்கிறது என்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருக்கிறது. வடக்கு கிழக்கிலும் கூட இளைஞர்கள் மத்தியில் அவ்வாறான ஒரு விஷயம் இருக்கின்றது. இப்பொழுது இருக்கிற சமூக வலைத்தளங்கள் எல்லாமே சில சமயங்களில் பல மடங்கு உயர்வாகவே அதனை பேசுகின்ற ஒரு தன்மையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் நிரந்தரமானதா என்பது நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு தூரத்துக்கு இவர்களால் இந்த விடயங்களை முன்னெடுத்து செல்ல முடியும். குறிப்பாக இந்த அரசாங்கம் ஒரு பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஒரு வங்குரோத்தான ஒரு நாட்டைத்தான் கையில் எடுத்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க குறைந்தபட்சம் நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் என்னென்று சொல்கிறது, இந்த டொலர்ஸ் வருவாயை கொஞ்சம் அதிகரித்து விட்ட நிலையில் அவர் அதனை கைவிட்டு சென்றிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் பொருளாதாரம் என்பது இன்னும் உச்ச நிலையையோ அல்லது பெரிய அளவில் அந்த பொருளாதார நிலைகளில் மாற்றம் ஏற்படவில்லை. பல நாடுகளுக்கு நாங்கள் பல லட்சம் டாலர்களை கொடுக்குமதியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 55-60 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு கால அவகாசங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க போன்றோர் பேசி 2-3 வருஷங்கள் கால அவகாசம் கேட்கப்பட்டது. இந்த அடுத்த வரக்கூடிய வருஷத்தினுடைய பிற்பகுதியிலோ என்னவோ மீண்டும் கடன்களை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும், மீண்டும் வட்டிகளை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி உருவாகிற பொழுது நாட்டில் மீண்டும் பணத்தட்டுப்பாடும், இறக்குமதிகளுக்கான தட்டுப்பாடும் போன்ற பல பிரச்சனைகள் எதிர்நோக்கலாம். அதற்கு முன்பாக நாட்டினுடைய வருவாயை இவர்கள் அதிகரிப்பார்களா, நாட்டினுள்ள வளங்களை சரியான முறையில் பயன்படுத்துவார்களா, அதற்கேற்ற வகையில் அவர்களது கொள்கைகள் இருக்குமா? இவர்கள் தம்மை ஒரு இடதுசாரிகளாக, மார்க்சிய லெனினிசவாதிகளாக காட்டிக்கொள்கிறார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வார்களா, அண்டை நாட்டின் ஆதரவை பெற்றுக்கொள்வார்களா? இது இலங்கை நாடு என்பதும் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அது இருப்பதன் காரணமாக பல நாடுகளினுடைய தேவைகளை இவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது. அதனை கவனமாக கையாள்வர்களா, அல்லது அதற்கு எதிர்ப்புகள் சம்பாதிக்கப்பட்ட வேறு நிலைகள் மாறுமான்ற 1000 கேள்விகள் இருக்கிறது. ஆகவே அந்த நிலையில் எவ்வாறு இவர்கள் தடம் பதித்து முன்னேறப் போகிறார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஆகவே எமது மக்களும் அதனை உணர்ந்து கொண்டு இப்பொழுது நடப்பவை எல்லாம் ஒரு பார்த்தால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு ரோசி பிக்சரோ, இவர்கள் வந்து விட்டார்கள் என்னன்னு சொல்லுவாங்க. எங்களை தமிழில் ஒரு பழமொழியும் உண்டு, ஒரு புது விளக்குமாறு கூட்டம் என்று சொல்வாங்க. நன்றாகவே கூட்டம் என்று சொல்வார்கள். ஆகவே இவை எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து முன்னோக்கி செல்ல வேண்டும். அதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சரியான முறையில் செயற்பட வேண்டும். செயற்படக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய முழு ஆதரவுகள் கிடைக்க வேண்டும். இவையெல்லாம் நிறைவேற வேண்டும். நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய விடயங்களை கவனிக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையில் அக்கறை கொண்டு அதனை தீர்ப்பதற்கு முன்வரக்கூடிய ஒரு காத்திரமாக பிராக்டிக்கலாக நடைமுறை சாத்தியத்துடன் இதனை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களை தமிழ் மக்கள் ஆதரித்து ஒரு வலுவான ஒரு சக்தியை பாராளுமன்றம் அனுப்புவதனூடாக அவர்களும் தமிழ் மக்கள் சார்பாக தங்களது ஒரு காத்திரமான ஒரு பங்களிப்பை நல்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. என்னென்னு சொன்னால் அடுத்த 6 மாதத்திற்குள் இந்த நிலைமைகள் எப்படி மாறிவிடும் என்று எம்மால் உறுதியாக கூற முடியாத நிலவரங்கள் தான் இப்பொழுது இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை நீங்கள் நேர்மையான அரசாங்கம் என்ற வகையிலான கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். அத்துடன் இடதுசாரி கொள்கைகள் சம்பந்தமாகவும் நீங்கள் பிரிதுவைக்கிருந்தீர்கள். இந்த சமயத்தில் 2015ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு
அரசாங்கத்துக்கு ஆதரவளித்து அல்லது அந்த அரசாங்கம் ஆட்சி களைய விடாமல் அல்லது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவியது போல நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய கூட்டணி இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அது நிச்சயம் அது அவர்களது கொள்கைகள் எவ்வாறு இருக்கின்றன, தமிழ் மக்களது பிரச்சனைகளை அவர்கள் எவ்வாறு கையாளப் போகிறார்கள், அதற்கு அந்த விடயங்கள் நிச்சயமாக அவர்களுடன் அந்த கருத்துக்கள் பரிமாறப்படும். அந்த கருத்துக்களின் அடிப்படையிலிருந்து அவ்வாறான தேவைகள் உருவாகிற பட்சத்தில் நிச்சயமாக அதனை நாங்கள் ஆலோசிப்போம். இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன். இந்த அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வது ஒரு சவாலான விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழரசு கட்சி கூட அந்த இடங்களில் போட்டியிடுவது சம்பந்தமான சில கோரிக்கைகளை அல்லது சில தீர்மானங்களை வெளியிட்டிருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அங்கு என்ன மாதிரியான அணுகுமுறையை நீங்கள் கையாள போகின்றீர்கள்? ஏற்கனவே திருவோணமலை, அம்பாறை போன்ற இடத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு ஆசனங்கள் கிடைப்பதற்கான சாத்தியப்பாடுகள் தான் இருக்கின்றன. அதனை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது பறிபோய்விடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். இந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு தீர்மானமாக எடுத்து தமிழரசு கட்சிக்கு இந்த விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களை சந்தித்த தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சத்தியலிங்கம், தலைவர் சேனாதிராஜா மற்றும் ஸ்ரீதரன் போன்றோருக்கு நாங்கள் இந்த விடயத்தை தெளிவாக கூறி ஒரு காமன் லிஸ்ட் திருவோணமலையிலும் அம்பாறையிலும் எல்லா தரப்புகளும் இணைந்து ஒரு பொது லிஸ்ட் ஒன்றை கொண்டு வருவதன் மூலம் அந்த இடங்கள் காப்பாற்றப்படும் என்று சொல்லியிருக்கின்றோம். நிச்சயமாக அதனை அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த இடங்கள் பறிபோகக்கூடாது என்பதை நாங்கள் அக்கறையாக இருக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக தமிழரசு கட்சியும் அக்கறையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதனை அவர்கள் செயற்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம், விரும்புகின்றோம். கொழும்பு மாவட்டத்தில் என்ன மாதிரி நிலைமை இருக்கிறது? கொழும்பு மாவட்டத்திலும் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அது தொடர்பாக நாங்கள் இன்னும் ஒரு கலந்துரையாடல் மட்டத்தில் தான் இருக்கின்றோம். ஆகவே அது தொடர்பாக என்னை பொறுத்தவரை நாளைக்கு 5ஆம் தேதி எமது கூட்டம் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு நாங்கள் ஓரளவுக்கு உறுதியான முடிவுக்கு வருவோம் என்று நான் நம்புகின்றேன். நன்றி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தொலைக்காணொலி ஊடாக எம்முடன் இணைந்து முக்கியமான பல விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி விக்கி. நன்றி நேயர்களே. இவ்வளவு நேரம் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் யாழ்ப்பாண செய்தியாளர் பிரதீபன் ஆகியோருடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.